ஈரோட்டில் இன்னும் சற்று நேரத்தில் வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இது தொடர்பான முழு விவரங்களை நமது செய்தியாளர் குணசேகரன் வழங்க கேட்கலாம். குணசேகரன், முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எப்போது வருகை தர உள்ளார்? தொடர்பான முழு விவரம். நிச்சயமாக தற்பொழுது முதலமைச்சர் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே இருக்கக்கூடிய சுங்கச்சாவடி அருகே அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்திருக்கிறார். 2 நாள் பயணமாக ஈரோடு மற்றும் சேலம் மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் வருகை தந்துள்ளார். காலை சென்னையிலிருந்து கோவை விமானம் மூலம் வந்த அவர் அங்கிருந்து சாலை மார்க்கமாக தற்பொழுது ஈரோடு மாவட்டத்திற்கு வந்துள்ளார். பெருந்துறை அருகே இருக்கக்கூடிய விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே அவருக்கு திமுகவினர் மற்றும் பொதுமக்கள் ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்தனர். அந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் தற்பொழுது இந்த கண்காட்சி நடைபெறக்கூடிய பகுதிக்கு வந்து ரிப்பன் வெட்டி இந்த கண்காட்சியை திறந்து வைத்திருக்கின்றார். மண்டல அளவில் நடைபெறக்கூடிய இந்த வேளாண் கண்காட்சிக்கு ஒரு பிரம்மாண்டமான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் ஒரு மண்டல அளவில் நடைபெறக்கூடிய இந்த கண்காட்சியில் வேளாண்மை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல், வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், சர்க்கரை துறை, இடுபொருட்கள் உற்பத்தியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஒரு 12க்கும் மேற்பட்ட துறை சார்ந்த துறைகள் மற்றும் தனியார் நிறுவனங்கள் சார்ந்து இந்த கண்காட்சி என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் இதில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக அரசின் சார்பில் விவசாயிகளுக்கு வேளாண் துறை சார்பாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்கள் சார்ந்த அரங்குகள், அதே போன்று மா, வாழை, மஞ்சள், தென்னை உள்ளிட்ட பல்வேறு பயிர் சாகுபடியில் இருக்கக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் வேளாண்மை சந்தைப்படுத்துதல், அவற்றை மதிப்பு கூட்டு பொருட்களாக மாற்றி அதன் மூலமாக விவசாயிகள் கூடுதலான லாபங்கள் பெறுதல் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இந்த கண்காட்சிக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவை மட்டும் இல்லாமல் வேளாண்மை பொறியியல் துறை சார்பாக அதிநவீன வேளாண் புதிதாக வந்திருக்கக்கூடிய வேளாண் இயந்திரங்கள் மற்றும் உபகரணங்கள் குறித்த கண்காட்சியும் அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று உழவர் சந்தை, மின்னணு தேசிய வேளாண் சந்தை குறித்த விவரங்கள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுடைய மதிப்பு கூட்ட பொருட்களினுடைய பொருட்கள், புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள் என வேளாண் உற்பத்தி சார்ந்த துறை சார்ந்த அனைத்து விவரங்களும் அடங்கிய 200க்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்காட்சி அரங்கைத்தான் தற்பொழுது முதலமைச்சர் திறந்து வைத்து அதனை பார்வையிட்டு வருகின்றார். அவருடன் வேளாண் துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம், அதே போன்று அமைச்சர் முத்துசாமி, சாமிநாதன் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் அவருடன் வருகை தந்திருக்கிறார்கள். இந்த 200க்கும் மேற்பட்ட அந்த அரங்குகளை முழுமையாக நேரடியாக முதலமைச்சர் தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். இந்த கண்காட்சி மட்டுமல்லாமல் 2 நாட்கள் கருத்தரங்கம் இங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த கருத்தரங்கையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கின்றார். குறிப்பாக வேளாண்மையில் இயந்திரமாக்கலில் உள்ள சவால்கள், தீர்வுகள், மண்வளம் காப்பதற்கான உயிர்ம வேளாண்மை வலுப்படுத்துதல், காலநிலை மாற்றங்களை தாங்கவல்ல வேளாண்மை தொழில்நுட்பங்கள், நவீன வேளாண் தொழில்நுட்பங்கள், செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ், உயர் விளைச்சல் தரக்கூடிய கரும்பு, அதனுடைய உன்னத பலன்கள் என பல்வேறு விவரங்கள் அடங்கிய 25 தலைப்புகளில் 2 நாட்களுக்கு இந்த கருத்தரங்கம் நடைபெற இருக்கின்றது. இதில் துறை சார்ந்த வேளாண் வல்லுநர்கள் பங்கேற்று விவசாயிகளுக்கு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைக்க இருக்கின்றனர். அந்த கருத்தரங்கையும் கண்காட்சியையும் தான் தற்பொழுது முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கின்றார். இந்த கண்காட்சி அரங்கையும் நேரில் தற்பொழுது பார்வையிட்டு வருகின்றார். மொத்தமாக ஒரு 1 லட்சம் விவசாயிகள் இந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கில் மூலமாக பயன்பெறும் வகையில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. ஈரோடு மாவட்டம் மட்டுமல்லாமல் அருகில் இருக்கக்கூடிய நாமக்கல், சேலம், கோவை, திருப்பூர் என பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் இந்த கண்காட்சியை பார்வையிடுவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. கண்காட்சிகளுக்கு 200 அரங்குகளும் தனித்தனியாக அரங்குகளும், அதே போன்று கருத்தரங்குகள் நடைபெறுவதற்கு தனி அரங்குகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை தான் தற்பொழுது முதலமைச்சர் நேரில் பார்வையிட்டு திறந்து வைத்து அவற்றை பார்வையிட்டு வருகின்றார். இதற்கு பிறகாக நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியிலும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். 136 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பெருந்துறை சிப்காட்டில் அமைக்கப்படக்கூடிய புதிய சுத்திகரிப்பு நிலையத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 15 கோடியே 70 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் முடிவுற்ற 16 திட்ட பணிகளை முதலமைச்சர் இந்த நிகழ்ச்சியில் தொடங்கி வைக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு 11 புதிய திட்ட பணிகளுக்கு 159 கோடியே 53 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 11 புதிய திட்டங்களுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டி திட்ட பணிகளை தொடங்கி வைப்பதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் 4524 நபர்களுக்கு 25 கோடியே 41 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அந்த நிகழ்ச்சி
நிகழ்ச்சியிலும் அடுத்ததாக பங்கேற்க இருக்கின்றார். இந்த கண்காட்சியை தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த கண்காட்சியை பார்வையிட்டு வரக்கூடிய அந்த காட்சியை தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். பல்வேறு விவசாயிகள் சார்ந்த பொருட்கள், உபகரணங்கள் மட்டுமில்லாமல் காங்கேயம் காளையும் கூட தற்பொழுது பார்வைக்கு அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் அங்கு கண்காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த உபகரணங்கள் மற்றும் அதில் இருக்கக்கூடிய துறை சார்ந்த வேளாண்மை சார்ந்த உபகரணங்கள் குறித்து முதலமைச்சரிடம் தற்பொழுது நேரில் விளக்கம் அளித்து வருகிறார்கள். அந்த நேரடி கண்காட்சியை தான் தற்பொழுது நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த மண்டப அளவிலான இந்த 2 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு இன்று மாலை சேலம் மாவட்டம் மேட்டூருக்கு முதலமைச்சர் செல்ல இருக்கின்றார். குறிப்பாக நாளை மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக காலை 9 மணிக்கு பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீரை முதலமைச்சர் திறந்து வைக்கிறார். அதற்கு பிறகு நாளை சேலம் இரும்பாலை வளாகத்தில் நடைபெறக்கூடிய அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியிலும் நாளை பங்கேற்று சுமார் 1 லட்சம் பயனாளிகளுக்கு அவர் நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்க இருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை மேட்டூர் செல்லக்கூடிய வழியில் ஒரு 11 கிலோமீட்டருக்கு ரோட் ஷோ மூலமாக பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய மனுக்களை பெறுதல் மற்றும் குறைகளை கேட்டறிதல் உள்ளிட்ட நிகழ்ச்சியிலும் அவர் பங்கேற்க இருக்கின்றார். 2 நாட்கள் தற்பொழுது நிகழ்ச்சிக்காக வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு மாவட்ட எல்லையிலேயே, ஈரோடு மாவட்ட எல்லையிலேயே ஒரு உற்சாகமான வரவேற்பு திமுக சார்பிலும் அதே போன்று ஏராளமான பொதுமக்களும் கூடி நின்று அவருக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அளித்ததை நம்மால் காண முடிந்தது. அந்த வரவேற்பை முடித்துக் கொண்டுதான் தற்பொழுது விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த மண்டல அளவிலான வேளாண் கண்காட்சி மற்றும் கருத்தரங்கை முதலமைச்சர் தற்பொழுது தொடங்கி வைத்திருக்கின்றார். முதல் கட்டமாக கண்காட்சியை திறந்து வைத்திருக்கக்கூடிய முதலமைச்சர் 200 அரங்குகளையும் நேரில் அவர் பார்வையிட்டு வருகிறார். முழு விவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.